பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். ஃபோன் ஒரே நிமிஷமா எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much. Yes. Aha. இங்கே வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான பர்த்டேயாக இருக்குது. என்ஜாயிங் எவ்ரி செகண்ட். இது எப்பவுமே என் ஃபேமிலியாக இருக்கிற ப்ரெஸ்ஸும் என்னோடய ஃபேன்ஸும் உங்கள் அனைவருக்குள்ள கொண்டாடுறது ஒரு தருணமாக இருக்கும். அந்த தருணத்தில் என்னுடைய அடுத்த படம் லான்ச், டைட்டில் ரிவீல், ரஞ்சன் த அட்வொகேட். அண்ட் இட்ஸ் வெரி ஸ்பெஷல். ஏன்னா இந்த லான்ச் இவ்வளோ கிராண்டாக நடக்கிறதுக்கு காரணமாக இருந்த நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த டைட்டில் இந்த ரிவீலை அனௌன்ஸ் பண்ண மிகப்பெரிய ப்ரொடியூசர் திரு தானு சார் அவர்களுக்கும், திரு விக்ரமன் சார், திரு தானு சார் அவர்களுக்கும், திரு வெற்றிமாறன் சார் அவர்களுக்கும், அண்ட் நிறைய பேர் வந்தவங்களை திரு KS ரவிக்குமார் சார் அவர்களுக்கும், சரண சார் அவர்களுக்கும், முக்கியமாக என்னுடைய நண்பன் திரு விஷால் சார் அவர்களுக்கும், அப்புறம் திரு SK பிக்சர் சம்பத்குமார் சார் அவர்களுக்கும், டாடா டைரக்டர் கணேஷ் கே பாபா அவர்களுக்கும், அண்ட் இதில் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக மாறின காரணம், அந்த முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5 ஸ்டார் செந்தில் குரூப்பில் மிஸ்டர் செந்தில் சார், திரு கல்யாண் சார், அவங்க ஏற்கனவே அவங்க ஃபேமிலியில் 2 ஹீரோஸ் இருக்காங்க. இப்போ 3ஆவதாக கதிரஜன் சார், அவருடைய டைனமிக் யங் ஹரி இந்த படத்தில் லான்ச் ஆகிறாரு. இஸ் கெட்டிங் டெபியூட்டட் அண்ட் வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் எனக்கும் அப்பாவுக்கும் டு லான்ச் ஹரி. அண்ட் ஹீஸ் அ வெரி டைனமிக் யங்ஸ்டர். ரொம்ப டெடிகேட்டடாக இருக்கார். அண்ட் அவர் கூட சேர்ந்து என்னோடய கோஸ்டார் தேவயானி மேடம், அவங்களோட டாட்டர் பிரியாங்கா இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. ஸோ சச் அ ப்ளஷர் டு ஹாவ் சச் அ நைஸ் யங் டேலண்டட் பீப்புள் கெட்டிங் லான்ச்ட் அண்டர் மை டைரக்டர் திரு தியாகராஜன் சார் அவர்களுடைய டைரக்ஷனில் கெட்டிங் லான்ச். அண்ட் ஒரு அப்பாவுக்கு பெருமையான விஷயம் என்னென்னா, when the son is standing and talking in front of the stage, அதோட முக்கியமான ஒரு தருணம் அந்த சன்னு லான்ச் ஆகும்போது, இப்போது கதிரன் சார் ஒரு ஃபீலிங் எனக்கு தான் தெரியும். ரொம்ப அருமையான ஃபீலிங் அது. the entire world is watching the son. அதே மதருக்கும் the entire world is watching the daughter. எனக்கும் எங்கள் அப்பா பார்த்துட்ருக்காரு. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் the three of us share the same thing, lineage. எங்கள் ஃபேமிலியில் அது சினிமா இண்டஸ்ட்ரி இஸ் ஒன் ஹியூஜ் ஃபேமிலி. எங்கள் ஃபேமிலியில் இந்த ஒரு அருமையான தருணம் அது. we are announcing a new movie, shooting is in progress. இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு ஆக்டர்ஸும் வெரி பர்சனல் அண்ட் டியர் டு அஸ். அது சத்யராஜ் சாராக இருக்கட்டும், நம்ம RK சுரேஷ் சாராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் விஜயகுமார் சார், அப்புறம் தேவனி மேடம் அண்ட் ஆதிரா மேம், அதுக்கப்புறம் தலைவாசல் விஜய், அதாவது ஒரு என்டையர் ஸ்டார் பட்டாளம் இருக்குது. மைம் கோபி, அது மாதிரி ஏகப்பட்ட ஒரு ஹியூஜ் ஸ்டார்ஸ் எல்லாமே. ஒரு சின்ன கேரக்டர் இருந்தாலும் இப்போ அந்த கண்ணில் எப்படியும் நான் படம் பண்ணும்போது ஒரு சின்ன படமாக இருந்தாலும் அப்படின்னு இல்லாமல் ஒரு மிகப்பெரிய படத்தை இன்னும் பெருசாக அப்படி காட்ட முடியும் அப்படின்னு காட்டுதான் அந்தகன். அதே மாதிரி இப்போ இந்த படமும் இட்ஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட் மூவி. ஸ்கேலே ரொம்ப கிராண்டாக இருக்கும். அந்த கிராண்ட்னஸ் தகுந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டும் பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாருமே. அதுலேருந்து பார்த்திங்கன்னா போது ஒரு பக்கம் கேஸ்ட் இவ்வளோ பெருசாக இருக்காங்க, இவ்வளோ பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கும் போது அப்படியே ஆப்போசிட்டை பார்த்திங்கன்னா க்ரூவும், வி ஹேவ் கேமராமேன் ரவியாதர் சார், டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட்,
அண்ட் வி ஆல்சோ ஹேவ் செந்தில் ராகவன். முக்கியமாக வந்து ஒரு முக்கியமான பில்லர் வந்து ஜிவி பிரகாஷ், அவருடைய மியூசிக். அண்ட் அதுக்கும் மேலே வந்து இதுக்கு எல்லாமே வந்து கூட பெரிய சப்போர்ட்டாக கதிரேசன் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். பட் எங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்த்தது வந்து ஒரே ஒரு மனிதர், அதோடைய அப்பா டைரக்டர் தியாகராஜன் சார் அவர்கள். தேங்க்யூ ஸோ மச் அப்பா. ஏன்னா நீங்கள் தான் இப்போ எல்லோரும் அப்பா அப்பா சொன்னால் எனக்கு ஒரு புறமையாக இருக்குது. இப்போ நீங்கள் தான் என் அப்பா. ஓகே. இருந்தாலும் I'm so happy that everyone is loves you so much. Thank you so much for always being with me. And this film வந்து அப்பான்னு ஒரு ஸ்தானத்தை வந்தான்னு பார்த்து டேரக்டரை பார்க்கும்போது இட்ஸ் ஃபேபுலஸ் டேரக்டர். அவரை நடிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கம்ஃபர்ட் இருக்கும். he knows how to treat artists, he knows how to treat everyone separately. அதே மாதிரி டெக்னீஷியனை பார்த்தீங்கன்னா he always on the top, இந்த அப்டேட்டில் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட டைரக்ஷன் நடிக்கும்போது இட்ஸ் ஆல்வேஸ் அ ப்ளஷர். அண்ட் ரஞ்சன் த அட்வொகேட் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய படமாக வந்து அமையும். அது வந்து லுக் வைஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட் வைஸாக இருக்கட்டும், எல்லாமே ப்ரொடக்ஷன் வேல்யூ ரொம்ப பெருசாக கிராண்ட் ஸ்கேலில் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும், தரமான படமாக இருக்கும். முக்கியமாக என்னோடய பர்த்டேக்கு நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சப்போர்ட் அண்ட் உங்களோட ஆதரவு எப்பவுமே எனக்கு இருக்குது. உங்கள் அன்பு உங்கள்கிட்ட இருக்குது. அதேமாதிரி ஃபேன்ஸோட அன்பு என்கிட்ட எப்பவுமே இருக்குது. ஆல்வேஸ் my fans, I love you. Thank you so much for always being with me. Love you all. அனைவருக்கும் வணக்கம். ஸோ முதல்ல தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ சார். அண்ட் பர்த்டே பார்ட்டிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் தென் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் மியூசிக் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு அட்வான்ஸ் வந்து பிரசாந்த் சார் தியாகராஜன் சார் தான் கொடுத்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து தள்ளி போய் நடக்கவே இல்லை அது. ஸோ தட் வாஸ் சப்போஸ் டு பி மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அது வந்து அருண் வெட்ஸ் ஹரணின்னு ஒரு ப்ராஜெக்ட்டு. அதுக்கப்புறம் அது அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்துச்சு. அப்புறம் நாங்கள் மிஸ் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் வெயில் நடந்தது. ஸோ அந்த அட்வான்ஸ் இன்னும் என்கிட்ட இருக்குது, தியாகராஜன் சார்கிட்ட வாங்கின அட்வான்ஸு. ஸோ அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் ஆல்மோஸ்ட் 20 years கழிச்சு இந்த ப்ராஜெக்டில் தான் சேரணும்னு இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷம். மை பெஸ்ட் விஷஸ் சார். வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2 நல்ல விஷயங்கள் ஒரே நேரத்தில் நடக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். 2 விஷயத்துக்கும் பொதுவாக வந்து ஒரு விஷயத்துக்கு தான் எல்லோரும் வருவாங்க, இன்னொரு விஷயத்துக்கு மறுபடியும் அதே நாளில் இருந்தால் தவிர்ப்பாங்க. ஆனால் 2 விஷயம் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் பாசிட்டிவாக நடக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி பர்த்டே டு மை டார்லிங் பிரசாந்த். கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ் பிரதர். பிரசாந்த் எப்போவுமே ஃப்ரம் த பிகினிங், பிஃபோர் நான் ஆஸ்டினேட்டராக இருக்கும் போதுலேருந்து வியந்து பார்த்த நிறைய படங்கள், திருடா அதுக்கு முன்னாடி படங்கள், செம்பருத்தி எல்லாம் நாங்கள்லாம் தியேட்டரில் பார்த்து ரசித்து விசில் அடித்த ஒரு நடிகர் பிரசாந்தெல்லாம். எங்களுக்கெல்லாம் போகாமல் அந்த டைமில். ஏன்னா எங்கள் பக்கத்தில் முன்னாடி இருக்கிற பெண்கள் எல்லாமே வந்து பயங்கரமாக சைட் அடிப்பாங்க. இந்த கலருக்கு எப்போவுமே லேட்டாக தான் வந்து எங்களுக்கு அக்செப்டன்ஸ் கிடைக்கும். இவருக்கெல்லாம் பயங்கர அக்செப்டன்ஸ் அந்த டைமில், பயங்கர பொறாமல் இருக்கும். கண்டினியூஸாக சில்வர் ஜூப்ளியாக கொடுத்துட்டு இருப்பார். இன்ஃபேக்ட் ஐ ஷுட் தேங்க், எப்போவுமே ஒரு ஆக்டருக்கு முக்கியமாக நம்ம கோல் அச்சீவ் பண்ணோன்னா கூட ஒரு தூணாக யாராவது இருக்கணும் எப்போவுமே. அது தியாகராஜன் சார் வந்து ஃப்ரம் த பிகினிங் டில் டுடே அவர் இருக்கிறது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். தியாகராஜன் சார், உங்களோட விஷன், யூஆர் அ விஷனரி. ஆக்சுவலி யூஆர் அ விஷனரி. உங்களோட விஷன், உங்களோட உழைப்பு தான் டுடே பிரசாந்த் இஸ் ஸ்டாண்டிங் டால் டில் டுடே. ஸோ ஐ ஷுட் தேங்க் ஹிம். பிகாஸ் எங்கள் அப்பாவும் அதே மாதிரி தான். தியாகராஜன் சார் பற்றி அப்பா எனக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோ, தியாகராஜன் சார் எப்படி விடாமுயற்சியாக அவர் பையனை வந்து கொண்டு வராரு, அந்த மாதிரி தான் நானும் பண்ண போகிறேன் அப்படின்னு he kept you as an example sir. So we always keep you in mind. Thanks to you sir for being with a lovely star and not a joke to survive in the industry for so many years at the top. So I always wish my brother Prashant. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இட்ஸ் அ ஸ்பெஷல் டே பிகாஸ் நான் இன்றைக்கி ஒரு ஃபில்ம் மேக்கராக, ஒரு டைரக்டராக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு பாலமகேந்திர சார் தான் ரீசன். அண்டு நான் அந்த ஸ்கில் செட்ஸ் கற்றுக்கிட்டது வந்து பாலமகேந்திர சார்கிட்ட. அந்த ஸ்கில் செட்ஸை நான் எக்ஸிபிட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்தது கதிரேசன் சார். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர்.
அவர் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி 6 ப்ரொடியூசர்ஸ் வந்து 5 பேர் ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்கிட்ட கதை கேட்டுட்டு அந்த நேரத்தில் பண்ண முடியாமல் போயிடுச்சு வெவ்வேறு காரணங்களுக்காக. கதிரேசன் சார் தான் வந்து அப்போது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணார். ஸோ அதனால் வந்து கதிரேசன் சார் அண்ட் பாலு மகேந்திரா சார் 2 பேரோடையும் இந்த நிகழ்ச்சி சம்மந்தப்பட்டிருக்கு. பிரசாந்த் சார் வந்து தானு சார் சொன்னாங்க வண்ண வண்ண பூக்கள் பற்றி சொன்னாங்க. ஸோ பிரசாந்த் சார் வந்து அந்த டைமில் பாலு மகேந்திர சாரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரும் ஒரு பாலு மகேந்திர சாருடைய ஸ்டூடெண்ட் தான். ஸோ அந்த விதத்தில் ஐ எம் happy to be here and wish him a very happy birthday. And in the event gets even more special because கதிரேசன் சார் என்னை இன்றைக்கி இங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க. இப்போ பேசலாமான்னு எனக்கு தெரியல, அதனால் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அந்த டைட்டில் ரிவீலோடு சேர்த்து பேசிக்கலாம்னு நினைக்கிறேன் நான். Thank you so much. Always grateful. Thank you. Thank you so much. ரஞ்சன் படத்தோட டைட்டில் ரிவீலிங் ப்ரோக்ராம்க்கு வந்திருக்கும், அது மட்டும் இல்லாமல் பிரசாந்த் அவர்களின் பர்த்டே கொண்டாடுறதுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும், இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் உங்கள் தேவயானி, ராஜகுமாரன், இனியா மற்றும் பிரியங்காவின் அன்பான வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல தியாகராஜன் சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு தலைமுறை வருது, லான்ச் ஆகிறாங்க இன்னொரு தலைமுறை. புது முகங்கள் அறிமுகம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம், ரொம்ப ஒரு பெரிய சிறப்பான ஒரு விஷயம். புது முகங்களை கொண்டு வருது, லான்ச் பண்ணுறது, அவங்களோட எதிர்காலத்தை செதுக்கிறது. அந்த மாதிரி தியாகராஜன் சார் வந்து இந்த படத்தில் என்னோட மகள் பிரியங்கா ராஜகுமாரன், அதுக்கப்புறம் ஹரி கதிரேசன் 2 பேரையும் லான்ச் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தியாகராஜன் சார். we are always very very grateful to you. thank you so much. heartfelt, ரொம்ப ஹார்ட் நிறைந்த gratefulness. தேங்க்ஸ். ஏன்னா அறிமுகம் படுத்துறது பெரிய விஷயம், அது ஒரு இன்னொரு லைஃப் கொடுக்கறது, அதை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க இந்த 2 பேருக்கும். கண்டிப்பாக இவங்க உங்கள் பேரை காப்பாற்றுவாங்க, நல்லா நடிப்பாங்க, சினிமாவில் ரொம்ப நாளாக இருப்பாங்க, அப்படி தான் நான் நம்புகிறேன். அவர் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதில் வந்து நமக்கெல்லாம் இப்படி ஒரு குழந்தை இருக்காதான்னு நம்ம எல்லாம் பொறாமப்படுற அளவுக்கு இன்றைக்கும் அப்படியே இருக்கார். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், அவரோட அந்தகன் படத்தில் நானும் நடிச்சிருந்தேன். அதில் பிரசாந்த் யோகி பாபு ஒரு 4 பேர் உட்காந்து சீன் சொல்லிட்டாங்க, டைலாக் கொடுத்துட்டாங்க. நாங்கள்லாம் பிரசாந்த் நீ இதை பேசு அப்படின்னு, யோகி பாபு வந்து சார் நான் இதை சொல்கிறேன் சார் நீங்கள் இதை சொல்லுங்கன்னு ஒரு விஷயம் நான் விட்ருவேண்ணா அப்படின்ட்டு நாங்கள்லாம் ஒரு பிளான் பண்ணி சீனை வந்து எப்படி மெருகேற்றுறதுன்னு பண்ணிகிட்ருக்கோம். பண்ணிவிட்டு ஒரு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்னாரு, நாங்கள் அதை பண்ணோம். கட் அப்படின்னு பிரசாந்தை கூப்பிட்டாரு, என்ன டைலாக் இருக்குது அதை மட்டும் பேசு, அதுக்கு மேலே பேச சரிப்பா. இங்கே வந்தோடனே மறுபடியும் நாங்கள் இல்லை பழசே பேசிடுவோம், இருக்கிறதே பேசிடுவோம். படம் பெரிய வெற்றி, அது வேறு விஷயம். ஆனால் பிரசாந்த் எல்லாம் நான் எங்களோட வந்து இருந்தவர் அப்படியே சும்மா ஒரு பிரசாந்த் அப்படின்னு ஒரு பார்வையிலையும் ஒரு லுக்குலேயும் அப்படியே மறுபடியும் ஒரிஜினாலிட்டிக்கு கொண்டு வந்தார். அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு குழந்தையெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். தியாகராஜன் சார் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவர். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஒரு படத்தின் பூஜையும் இதனோட இருக்குது அப்படின்ட்டு. தியாகராஜன் சார் டைரக்ட் பண்ணுறாருன்னு. சார் உங்களுக்கு வாழ்த்த எனக்கு வயதில்லை,
நான் சிறியவன். இருந்தாலும் வந்து படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். Prashant sir, happy birthday. ஆஹா